ஹலோ மக்களே! தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் பரபரப்பா செயல்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஊடகங்கள் அவங்க பங்குக்கு யார் ஜெயிப்பாங்க என்னன்னு கருத்துக்களை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி சில கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. அந்த முடிவுல எந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கு என்னன்னு நாம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்குற நிலையில புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. திமுக கூட்டணி முன்னிலையில இருக்காங்க. அதிமுக விஜயோட தாவேகா கட்சியோட நிலைமை என்னன்ட்டு நமக்கு தெரியல. தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த வகையில தேர்தலுக்கு இன்னும் 8 மாசம் மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் மக்களை நேர்ல சந்திச்சு தங்களோட பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஆளும் கட்சியா இருக்கக்கூட திமுக ஓரணியில தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடி பேரை திமுகவுல இணைக்கிற பணியை வீடு வீடா போய் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தமிழகத்துல திமுக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அதை மக்கள் கிட்ட எடுத்து சொல்லியும் அதிமுக பாஜகவோட தமிழகத்துக்கு எதிராக அவங்க 2 பேரும் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டையும் திமுக அரசு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா எதிர்க்கட்சியான அதிமுக போன ஜூலை மாசத்துல இருந்து தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியா போய் அதிமுக ஆட்சி காலத்துல செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழகத்துல திமுக அரசோட செயல்பாடுகளை பட்டியலிட்டு பேசிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம பொதுமக்களோட கோரிக்கை என்னன்ட்டு அதையும் கேட்டுட்டு இருக்காரு. இதே மாதிரி அரசியல் களத்துல இறங்கியிருக்க விஜய் செப்டம்பர் மாசத்துல இருந்து தமிழகம் ஃபுல்லா மக்களை சந்திக்க பயணம் போறதா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்களை சந்திச்சு திமுக பாஜகவோட செயல்பாடுகளை விமர்சித்தும் தாவேகா ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு மக்கள் கிட்ட சொல்ல போறதா அந்த கட்சியோட நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பரபரப்பான சூழல்ல தனியார் நிறுவனம் ஒன்று இந்த ஆகஸ்ட் மாச நிலவரம் தொடர்பா கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில திமுக கூட்டணி 42ல இருந்து 45% வாக்குகளை கைப்பற்றும்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி 25ல இருந்து 39% வாக்குகளை கைப்பற்றும். விஜயோட தாவேகா 6ல இருந்து 8% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4ல இருந்து 6% வாக்குகளையும் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகளை பொறுத்தவரை 5ல இருந்து 6% வாக்குகளை மட்டும்தான் கைப்பற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆட்சியை திமுக கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதா இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அதனால அதிமுக மறுபடியும் ஆட்சி அமைக்க நடிகர் விஜயோட ஆதரவு முக்கிய தேவையா இருக்கு. இதனால அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் இணைவாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இப்ப வரைக்கும் தன்னோட தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்கனால அதிமுக பாஜக என்ன திட்டமிட போறாங்க அப்படிங்கிறத தேர்தல் நெருங்கக்கூடிய டைம்ல தான் நமக்கு தெரிய வரும். தேர்தலுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கிறனால அப்ப உள்ள கள நிலவரம், தேர்தல் வாக்குறுதி, வேட்பாளர்கள் தேர்வு இதை எல்லாத்தையும் பொறுத்து தான் முடிவுகள் இருக்கும். இதுல முடிவுகள் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நன்றி.